إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவிலாருடனும் நிகரல் அன்பும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்ல ரஹ்மானுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலத்தின் அருக்குடையான அண்ணனபெருமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர் மீதும் நல்ல தோழர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தோனாக. முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலம் அனைத்திற்கும் ஒரு அருள்பொழியாக மிகச்சிறந்த முன்மாதிரியாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள். உலகத்திலே ஒரு மனிதன் பின்பற்ற தகுந்த ஒரு தலைவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே. திருமறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒரு மனிதர் எல்லா நிலைகளிலும் ஒரு பின்பற்றுவதற்கு ஒரு தகுதியான ஒருவர் இருக்கிறாரா, இவரை போல் இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதனுடைய ஒரு சிறந்த ரோல் மாடலாக ஒரு சிறந்த ஹீரோவாக யார் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரமே. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுவதும் அவருடைய எல்லா நிலைகளும் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் சத்தியத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லி அசத்தியத்தை மக்களுக்கு விலக்கி பிரித்து காட்டி சரியான முறையிலே இந்த உலகத்திலே வழிகாட்டியாக வந்தார். அப்படிப்பட்ட இறை தூதருடைய புகழாகிறது, அவருடைய பண்புகளாகிறது உலகம் அழியும் நாள் வரை, அதாவது கியாமத் நாள் வரை நின்று நிலைத்திருக்கும் என்பதை திருமறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது வரஃபஅனா லக திக்ரக், நபியை உம்மை பற்றி உள்ள புகழ்களை நாம் உயர்த்தி உள்ளோம் என்பதாக அல்லாஹ் சொன்னார். இப்போ நபியுடைய புகழாகிறது, அவருடைய சிறப்புகளாகிறது கியாமத் நாள் வரை, உலகம் அழியும் நாள் வரை அது நீடித்து நிலைத்திருக்கும். ஏன் அப்படி புகழப்படுகிறார்கள் நபி அவர்கள்? முஹம்மது என்று சொன்னாலே புகழக்கூடியவர் என்ற அர்த்தம், அல்லாஹ்வை புகழக்கூடியவர் என்ற அர்த்தம். அப்படி புகழக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் உலகத்தினால் சுமார் 200 கோடிக்கு மேற்பட்ட மக்களால் நேசிக்கப்படுகிறார் சொன்னால் அவருடைய பண்புகள் அவ்வாறு தான் இருந்தன. கடந்த சில வாரங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி முறைகளை பற்றி மக்களுக்கு மத்தியிலே நாம் பேசி வந்தோம். இன்றைய உலகத்திலே தலைவர்களை தேடுவாங்க. யார் தலைவர்? தலைவருக்கான பண்புகள் என்ன? ஒரு தலைவர் என்று சொன்னால் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஒரு சாரார் சொல்வார்கள். ஆனால் அந்த தலைவருடைய மறுபக்கத்தை பார்த்தால் மிக மோசமானதாக இருக்கும். இன்னும் சில தலைவர்கள் சொல்வார்கள், நன்றாக மக்களை கவரக்கூடியவர்களாக இருப்பார், சினிமாவிலே அழகான முறையிலே நடித்திருப்பார், நடனமாடி இருப்பார், நல்ல விதமான முறையிலே பாடல்கள்லாம் பாடியிருப்பார், ஆகையினால் இவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளலாம் என்பதாக சிலர்கள் யோசிக்கலாம். இப்படி தலைவர்களுக்கென்று சில பண்புகளை மக்கள் வகுத்து வைத்திருக்கின்ற பொழுது ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும், அதிலும் குறிப்பாக ஒரு ஆன்மீகவாதியாக ஒரு மக்களுக்கு மத்தியிலே வழிகாட்ட வேண்டும் சொன்னால் அது எப்படிப்பட்ட பண்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் நாம் கற்றுக்கொள்ள முடியுமே தவிர வேறு யாராலும் கற்றுக்கொள்ளவே முடியாது. நபியருடைய ஆன்மீக வாழ்க்கையை பார்க்கணும். இன்னைக்கு பலர்கள் மார்க்கத்தை சொல்வார்கள், அது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாத மக்களாக இருந்தாலும் சரி, ஆன்மீக பாதை என்று சொல்லுவாங்க.
நாங்கள்லாம் மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள், நாங்கள் துறவரத்தை மேற்கொண்டவர்கள் என்பதாக சொல்லி ஒரு வழிகாட்டுதலாக இருப்பதாக சொல்லிக்கொண்டு மக்களிடத்தில் இருப்பார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆன்மீக வழி இருக்கிறது, மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த பண்பு இருக்கிறது, அவருடைய வாழ்க்கை முழுவதும் பார்த்தோம் என்று சொன்னால் இவரை போன்ற உலகத்தில் இனி ஒருவரும் வரவே முடியாது என்கின்ற அளவுக்கு மிகச்சிறந்த ஆளுமை மிக்கவளாக அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார். ஒரு ஆன்மீக தலைவர் வந்தால் என்ன செய்வாங்க? மக்கள் எல்லாம் எதிர்த்து நிற்பாங்க. யார் பெரிய சுவாமியார் வருகிறார், அல்லது பெரிய மௌலானா அஜர்த்து வருகிறார், அல்லது நடமாடும் அவுலியா வருகிறார். உலகத்து வாழும்போது அவர் அவுலியா, அவர் பார்த்தாலும் எல்லாம் எதிர்த்திருப்பாங்க. ஹதீஸில் வருகிற நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபைகளில் அவர்கள் வருகின்ற பொழுது நாங்கள் எழுந்திருக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? அவ்வாறு எழுந்திருப்பது ரசூலுல்லாஹ் விருப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஏன் பார்த்துருக்கிறீங்க? நான் உங்களை போன்ற ஒரு மனிதனாகத்தான் இருக்கிறேன் ஒழிய எனக்காக மரியாதை செலுத்த விதமாக நீங்கள் எழுவது கூடாது என்று சொன்ன ஒரு ஆன்மீக தலைவர் உலகத்தில் பார்க்க முடியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கான உயிரை கொடுக்க முன்வந்தவர்கள் நபி தோழர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டி தங்களுடைய உயிரை அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருந்தவர் தான் நபி தோழர்கள். ஒரு சாதாரண விஷயம் எழுந்து நிற்பது என்பது, அதை கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வெறுத்திருக்கிறார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு தன்மை முடிவுகளை பார்க்க முடியுமா? சாதாரண ஒரு அரசியல்வாதியை எடுத்துங்க, ஒரு 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 சாமியாரோ அல்லது பாதிரியாரோ ஒரு இமாமோ எடுத்துங்க. இமாம் அஜத்து வந்துட்டானே எந்திரிச்சிக்கணும். யார் அஜத்து வந்திருக்காரு? ஒரு பெரிய ஆளு. உடனே உட்கார்ந்து அப்படியே சபையும் எந்திரிக்கும். யார் பெரிய ஆள் வந்திருக்கிறார்? ரசூலுல்லாஹ் அவர்கள் விரும்புகிறார். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக வேண்டி தன்னுடைய காலில் விழுவதை கூட சில வெறுத்திருக்காங்க. நிற்கிறதே வெறுத்த ரசூலுல்லாஹ் அவர்கள் காலில் விழுவதை விரும்புவார்களா? சஹாபாக்கள் சொல்ற, அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் பல்வேறு நாடுகளுக்கு போகிறோம், ரோம பாரசீக மன்னர்களுக்காக வேண்டி அந்த சமுதாய மக்கள் காலில் விழுவதை பார்த்துருக்கோம். ஆகினால் உங்களுடைய காலில் நாங்கள் விழுவதற்கு மரியாதை செலுத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி தாருங்க என்று சொல்றாங்க. கேட்கிறாங்க. அப்படி நிமிஷம் சொல்றாங்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஒரு மனிதர் சக மனிதருடைய காலில் விழுவது கூடும் என்று இருந்தால் ஒரு பெண்ணை அவருடைய கணவனுக்கு செஞ்சா செய்யுமா நான் கட்டளையிட்டு இருப்பேன், ஆனால் அது கூடாது என்பதை நபிசலாக சொல்லி தனக்கான காலில் கூட விழக்கூடாது. நீ காலில் விழுந்தால்தான் ஒரு சாமியார், காலில் விழுந்தால்தான் ஒரு ஆன்மீகவாதி. காலில் போய் விழுவாங்க. அந்த ஆன்மீக தலைவருக்காக வேண்டி, அந்த சாமியாருக்காக வேண்டி அல்லது இமாமுக்கான காசை கொண்டு போய் கொடுப்பாங்க. அவரும் ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பார், நல்லா இருக்கேன்னு சொல்லுவார். ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பார், ஒரு ஆசீர்வாதம் வாங்கிடுவார். இப்படித்தான உலக நடைமுறை இருக்கிறது. அதை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் வாழ்நாளை விரும்பவில்லை என்று சொன்னால், ஆன்மீகத்தை வைத்து நம்மளை எல்லாம் மதிக்கிறாங்க, நமக்கான உயிரை கொடுப்ப தயாராக இருக்கிறாங்க, அதை வைத்து ஒரு துஷ்பிரயோகம் செய்வதோ அதை சுயநலத்துக்காக ரசூலுல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான்னு சொன்னால் ஒருபோதும் கிடையவே கிடையாது. நான் ஆன்மீக வழியை காட்டுகிறேன், அது அல்லாஹ்வின் பக்கம் வழியை காட்டுகிறேன், நீங்க அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும், நாம் நம்முடைய இறைவனின் பக்கம் நெருங்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டினார்கள் ஒழிய நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் என்பதற்காக என்னை தனித்துவமாக காட்டணும், நான் ஆன்மீக தலைவர் ஆகினால் என்னை வேறு விதமாக மதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வித்தியாசத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லை. மாறாக மக்களோடு மக்களாக சர்வசாதாரணமாக வாழ்ந்தவர்களாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே போன்று நபி அவர்கள் தனக்கு ஒரு தனி இடத்தை வச்சிருந்தாங்களாம் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் வருகிறார், ஒரு இமாம் இருக்கிறார் சொன்னால் தனி ஒரு இடம் வச்சிருப்பாங்க. ஒரு சபை இருக்குன்னா இது யார், இவங்க பெரியவங்க உட்காருவாங்க. ஒரு விவிஐபி உட்காந்துருப்பாங்க, அதுக்கான தனி சேரை தனியாக வச்சிருப்பாங்க. விதவிதமான சேர்களாக இருக்கும். இங்கே தான் ஒரு உட்காருவார், மற்றெல்லாம் சாதாரண பிளாஸ்டிக் சேரில் உட்காருவாங்க, அவங்களுக்கு தனி சேர். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்திருக்கின்றால் ஒரு கிராமவாசி வரார். அந்த ஒட்டகத்தோடு உள்ள வட்டா பள்ளியாசல் உள்ள வந்து ஒட்டகத்தை என்ன செய்யறாரு, ஒரு தூணில் கட்டி போட்டுட்டு கேட்குறாரு, ஐயுக்கு முகம்மது, உங்களே முகம்மது யார் என்று கேட்கிறார். யாரு? ஆன்மீக தலைவர், ஆட்சி தலைவர், அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி உயிரை கொடுப்பதற்காக வேண்டி தயாராக இருந்த அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே எளிமையாக ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருக்காங்க. இவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்பது மக்களுக்கு தெரியல. இவர் யார்? ரசூலுல்லாஹ் தான். இவர் தூதர், இவர் தலைவரா என்ன தெரியல. அவர் வந்து கேட்கிறார், யார் முகமது என்பது யார், தன்னை தூதராக பிரகடனப்படுத்தியவர் யார் என்பதாக கேட்கிறார். சஹாபாக்கள் இந்த உட்கார்ந்து தான் நபி, இவர் தான் இறை தூதர். அவர் ரசூலுல்லாஹ் வந்து சலாம் சொல்லி பேசுகிறார், நான் உங்களிடம் சில கேள்விகளை கேட்க போறேன், அது மிக கடுமையான கேள்விகளாக இருக்கலாம், ஆக நான் பதில் சொன்னோம். பா கேள்வி கேட்க போறியா, பார்த்து கேள்விப்பா அப்படின்னு சொல்லாது. கேள்வி எதோ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நீங்கள் உங்களை முகமதை உங்களை இறைவன் தான் உங்களை தூதராக தேர்ந்தெடுத்தானா கேட்குறாங்க. ரசூல் ஆமா, என்ன அல்லாஹ் தான் என்ன தேர்ந்தெடுத்தான் என்று. பிறகு இஸ்லாம் சம்பந்தமான கேள்வியெல்லாம் கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் பதிலளிக்கிறார். சொல்லுகிறார்,
நான் என்னுடைய சமுதாயத்தில் சென்ற இந்த மார்க்கத்தை சத்தியத்தை நான் சொல்வேன் என்பதாக சொல்லிவிட்டு அந்த நபர் செல்கிறான்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் தங்களை எப்படி வச்சிருந்தாங்க? தனக்குன்னு ஒரு தனியான இடம், தனக்காக வேண்டிய ஒரு தனி அமைப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திக் கொள்ளாமல் மக்களோடு மக்களாக இருந்தவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று இந்த உலகத்திலே பல தலைவர்கள் வரலாம், பல ஆன்மீக தலைவர்கள் வரலாம். ரசூலுல்லாஹ் அவர்கள் வாழ்க்கையை எளிமையாக ஆக்கி கொண்டு வரதான். இன்னைக்கு ஒரு ஆன்மீக தலைவர், ஒரு இமாமாக, ஒரு சாமியாராக இருக்கிறாங்கன்னா அவருக்கான தனி இதாக இருக்கும். பார்க்கறது நம்ம பார்த்தா ஒரு சாதாரண ட்ரெஸ் போட்டு வருவாங்க, முசாபர் மாதிரி வருவாங்க, நம்மளோட மோசமாக ட்ரெஸ் போட்டுருப்பாங்க. நாம நல்ல ட்ரெஸ் போட்டிருப்போம் அவனுக்கு கணக்கு பார்த்தா. ஆனால் பார்த்தா எளிமையான ஒரு ஆடைகளோடு இருக்கும். அவனோட அந்தரக வாழ்க்கையை பார்த்தவங்க சொன்னால் ஆக கடைசி மோசமானவர்களாக பெரும்பாலான மக்கள், சிலர்கள் நல்லவர்களும் இருக்கலாம். இப்போ சொகுசான வாழ்க்கை வாழக்கூடிய பார்த்தா ஆன்மீக தலைவருமா, பார்த்தா வீட்டில் பார்த்தா எல்லா விதமான வசதிகள் இருக்கும். எல்லா விதமான வசதிகளோடு சொகுசா வாழக்கூடியவர்களாக ஆன்மீக தலைவர் இருப்பார்கள். இந்த ஆன்மீக தலைவராக அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பார்த்தா சாதாரண வீடு, மிக எளிமையான வீடாக இருந்திருக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னா சஹாபாக்கள் இந்த வீட்டிலே வந்து பேசுகிறான்னு சொன்னால் இதே உள்ளே நுழைந்தாலே ஒரு அறை தான், ஒரு ரூம், ஒரு வீடு. நம்மள உள்ள நுழைஞ்சோடனே ஒரு ரிசப்ஷன் இருக்கும், அப்புறம் ஒரு ஹால் இருக்கலாம், அல்லது சில ரூம்ஸ் இருக்கும், வீடுகளில் அறைகள் இருக்கும். இங்கே அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க வேண்டும் சொன்னா நேரடியாக திரையை வலிக்கலாம் பார்க்க முடியும் என்கின்ற அளவுக்கு தான் ரசூலுல்லாஹ் வீடே அமைந்திருக்கு. எந்த அளவுக்கு சொன்னா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு வீடு ரொம்ப சின்னதா இருந்தது அந்த காலத்துல. அல்லாஹ்வுடைய தூதர் இரவிலே நின்று வணங்குகின்ற பொழுது சஜிதாவை செல்கின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு வந்து கிராஸா குறுக்க படுத்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த ஆயிஷா ரலியல்லாஹுடைய காலிலே லேசாக விரல்களாக குத்தி விடுவாங்க. அன்னையார் அவர்கள் அந்த சமயத்தில் காலிலே மடக்கிக் கொள்வாங்க என்பதெல்லாம் பார்க்கலாம். அப்ப வீடே ரொம்ப எளிமையா இருக்கு. அவர் உடுத்துகின்ற ஆடையை மிக மிக எளிமையான ஆடையை தான் சொல்ல அனுமதிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஆன்மீக தலைவர்னா விதவிதமான ஆடைகளாக வச்சிருப்பாங்க. பார்ப்பதற்கு சில மக்கள் வந்து ஒரு சாதாரண ஆடை போட்டு இருந்தாலும் சின்னம் சிலர்கள் ஒரு ஹைடெக் சாமியாரெலாம் இருக்கிறாங்க. இப்போ ஆன்மீக தலைவர் பார்த்துக்கிட்டா ட்ரெஸ்லாம் விதவிதமாக இருக்கும், நல்ல வசதியான காசுலேயே போடுவாங்க. இன்னும் சில ஆன்மீகெல்லாம் பெரிய ஜிப்பாக இருக்கும், பெரிய தலப்பாக இருக்கும், அந்த தலப்பாலே 2-3 ட்ரெஸ்லாம் தைக்கலாம், அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மிக மிக எளிமையான ஆடையை தான் சொல்ல அனுமதிச்சிருக்காங்க. அதில் சில நேரங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இடுப்பிலே வேட்டிலும் உடலை துண்டுமாக பல கட்டங்கள் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்களுக்கு மத்தியில் சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு கிராமவாசி என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ்வுடைய தோலுக்கு போட்டிருக்கிற துண்டை போட்டு முறுகி இருக்கிறாரு. முஹம்மது எனக்கு தர்மம் பண்ணுங்க. யாரு தர்மம் கேட்கறது? தர்மம். ரசூலுல்லாஹ்ட்ட யாசம் கேட்கிறார், உதவி கேட்கிறார். உதவி எப்படி கேட்கிறார்? தோலில் போட்டிருக்கக்கூடிய துண்டை முறுக்கி கேட்கிறார். அந்த துண்டு என்ன சாப்பிட்டான துண்டா, மென்மையான துண்டான்னு கிடையாது, அது முரட்டான துண்டாக அந்த துண்டு இருக்கிறது. அந்த ஆடை மேலாடை இருக்கிறது. அந்த மேலாடை முறுக்கி கேட்ட ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்தெல்லாம் செவந்துருச்சு. ரசூலுல்லாஹ் அவர்கள் சிரித்து விட்டு அவரை திரும்பி பார்த்து சிரிக்கிறாங்க. செஞ்சது மோசமான செயல், ரசூலுல்லாஹ்வுக்கு எதிர்ந்திரக்கூடிய செயல். அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவரை பார்த்து சிரித்து விட்டு சொல்கிறார்கள், என்னை நீ கஞ்சனாக பார்க்க மாட்டேன், உனக்கு என்ன நான் உதவி செய்கிறேன். என்ன அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு உதவினா என்பதை பார்க்கணும். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு மகத்தான குணமாக இருக்கிறது. இதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வைன்னக லஅலா குலுகின் அலீம். நபியே நீங்கள் ஒரு மகத்தான நற்குணத்தில் இருக்கிற என்று அல்லாஹ் சொன்னான். ரசூலுல்லாஹ்வுடைய குணம், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பண்புகள், அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சகித்து கொண்டு நான் ஆன்மீகத்தில் என் மேலே கை வச்சிருவியா, என்ன நெருங்க முடியுமா? இன்னைக்கு தலைவரை நெருங்கவும் முடியாது. பல தலைவரை பார்த்தா நெருங்க முடியாது, சுற்றிலும் பவுன்சர் வச்சு தூக்கி வீசிடுவாங்க, கிட்ட வரைக்கும் ஓடி போயிடுவாங்க. சில தலைவர் சாதாரண ஒரு தலைவர், கிராம தலைவராக இருப்பார், அவர் 2 பேரும் அடியாக இருப்பாங்க. அதில் மற்ற பதவிகள் ஏற ஏற வேற மாதிரி போகிறோம், பல விதமான பாதுகாப்பு அம்சங்களோடு இருப்பாங்க. நாட்டுடைய தலைவர்னா அதுக்கு பெரிய 500 கோடி 600 கோடி தயார் பண்ணி மிகப்பெரிய பாதுகாப்போடு இருப்பாங்க. ரசூல் அவர்கள் மக்கள் எளிமையான முறை அணுகக்கூடிய முறையில் தான் இருந்தாங்க. எந்த அளவுக்கு ரசூல் அவர்கள் மக்கள் மீது நேசம் கொண்டு வரலாங்க. ஒரு ஆன்மீக தலைவரில் நான் பார்த்தா சில பேர் ஆன்மீக தலைவர்னா இப்போ தான் டெரராக இருக்கும், பார்த்தோன்னே பயமாக இருக்கும், பார்த்தாலே பயமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் தொழுது விட்டு சுபஹ் நேரத்திலே மக்களை பக்கத்து திரும்பி இவங்க அமர்ந்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, தொழுகெல்லாம் முடிஞ்சிருச்சு, பள்ளிவாசல் உட்காந்து தங்களுடைய பழைய கதையை பேசுவாங்க. என்ன கதை? அறியாம காலத்தில் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல, சிலை வழிபாடுகள், தவறான சில பழக்க வழக்கம், மூட நம்பிக்கைலாம், அதை பற்றி பேசி சஹாபாக்கள் பள்ளிவாசலை சிரித்து கொண்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் அவருடைய பேசுகின்ற பேச்சை கேட்டு ரசூலுல்லாஹ் அவர்கள் புன்முறுவலோடு ரசூலுல்லாஹ் சிரிப்பார்கள். இப்படி ஒரு தலைவரை பார்க்க முடியுமா? ஒரு பள்ளிவாசல் உட்கார்ந்து தொழுகெல்லாம் முடிஞ்சிருக்கு, மற்றவர்களுக்கு தொழுகையெல்லாம் போயிட்டாங்க, சில சஹாபாக்கள் அமர்ந்து பேசி சிரித்து கொண்டு இருக்கின்ற பொழுது, எப்பா நீங்க உட்காந்து பேசலாமா, நான் யார் தலைவர் தெரியுமா, நான் ஏன் முன்னாலே பேசுவீங்களா, சிரிப்பீங்களா? சொல்லவே இல்லை.
அதை எதாச்சியாக எடுத்துக்கொண்டு அதை சகித்துக் கொள்ளக்கூடியவர்களாக யதார்த்தமான தன்மையுடையவராக அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த ஆளுமை மிக்க ஆன்மீக தலைவராக வாழ்ந்திருக்கிறார் என்பதெல்லாம் பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குணமும் கூட ரொம்ப எளிமையாக ஒரு ஆன்மீக தலைவர். இன்னைக்கு ஒரு சாதாரண ஆன்மீக தலைவர் விதவிதமான சாப்பாடு, சாதாரண மனிதர்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறது வேற. அது ஆன்மீக தலைவர், ஒரு மத குரு, ஒரு சாமியான்னு சொன்னா ஸ்பெஷலான எல்லாத்தையும் கொண்டு வந்து வைப்பாங்க. என்னென்ன கிடைக்குதோ எல்லாம் என்னுடைய வீட்டிலேருந்து சமைச்சு கொடுத்துருக்கேன், அவர் சாப்பிடட்டும், மற்றவங்க நான் சமைச்சு கொடுத்துருக்கேன் சாப்பிடட்டும், விதவிதமான சாப்பாடு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இவருக்கு தான், யாருக்கு? ஆன்மீக தலைவர் தான் கிடைக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பல நேரங்கள் சாப்பாடே கிடையாது வீட்டில். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம், 3 மாதங்கள் எங்கள் வீட்டில் அடுப்பு எரியாது. இப்போ என்னதான் சாப்பிடுவீங்க? பேரித்தம்பழமும் தண்ணியும் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார், சஹாபாக்கள் விதவிதமாக சாப்பாடு தயார் செய்து கொடுப்பதற்கு தயாராக இருந்தாங்க. நான் ஆன்மீக தலைவராக இருக்கப்பா என்று அல்லாஹ்ட்ட செய்தி வருது, உங்களுக்கு வகை செய்தி சொல்கிறேன், ஒரு நேரம் என்ன வழியை காட்டுக்கிறேன், அதில் ரொம்ப பிஸியாக இருக்கேன், என்னால் சம்பாதிக்க முடியல, உங்கள் வீட்டில் சாப்பாடு கொடுங்க சொன்னால் தரமாட்டாங்களா? தயாராக இருந்து கூட அல்லாஹ்வுடைய தூதர்கள் யாரிடத்திலும் எதுவும் கேட்கல. என்ன சாப்பிடுங்க? பேரிச்சம்பழம் தண்ணி. டெய்லியும் 3 மாதம் பேரிச்சம்பழம் தண்ணி யாராவது சாப்பிட முடியுமா? காலையில் இன்னைக்கு காலையில் ஒரு சமையல் சமைச்சிருப்போம், ஒரு டிஃபன் காலையில் ரெடி பண்ணியிருப்போம், ஒரு உதாரணத்துக்கு ஒரு இட்லி சாப்பிட்ருப்போம். நாளைக்கு இதே இட்லி அல்லது இதை விட்டு வேறு ஃப்ரெஷ்ஷாக ஒரு இட்லி, நேற்று தானே இட்லி, இன்னைக்கு இட்லியா, சரி நாளைக்கு அதை உப்புமான்னு ரொம்ப கொடுமை. இன்னைக்கு உப்பா நாளைக்கு உப்பா, நாள் தின்னுட்டே முடியுமா? அவ்வளோ நம்மளுக்கு பெரிய பிரச்சனை, குடும்பத்தில் பெரிய பிரச்சனை. என்னக்கே போட்டு வேற எதுவும் சாப்பிடணும். சூழ்நிலை அவருக்கு சகித்து கொண்டாரு. நான் ஆன்மீக தலைவராக இருக்கிறேன், நான் சொகுசாக இருக்கணும், நான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த அளவு கூட சிந்தனை இல்லாமல் எளிமையான நிலையை ரசூலா இருந்திருக்காங்க. சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சுபு தொழுது விட்டு வீட்டுக்கு போவாங்க. 5 குஷை மனைவியிடத்தை கேட்பாங்க, சாப்பிடுவதற்கு எதுவும் இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை. அப்போ ரசூலா சொல்லுவாங்க, பரவாயில்ல நான் நோம்பா இருந்துக்கிறேன். சொல்ல முடியுமா ஒரு ஆன்மீக தலைவனை? ஒரு சாதாரண ஒரு கடைநிலையாக இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனால் சொல்ல முடியுமா? ஒரு மகத்தான் நற்குணம் உடையவர்களாகத்தான் இதையெல்லாம் சகித்து கொண்டு இருக்க முடியும். அவர்கள் நினைத்தார்கள், இந்த உலகத்தை விட என்னுடைய ஆன்மீக பாதை என்பது இந்த உலகத்திற்கான விஷயம் அல்ல, மறுமைக்கான வெற்றி என்பதாக அல்லாஹ்வுடைய வாழ்ந்து காட்டியது விளைவாகத்தான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டாங்க. அப்படித்தான் எளிமையாக இருந்தார் என்பது பார்க்கலாம். ஒருமுறை இறை தூதர் அவர்கள் தங்களுடைய மனைவியரோட பிரச்சனை, எல்லா மனைவிட்டையும் சொன்னாங்க, 1 மாதம் உங்க கிட்டே வரமாட்டேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வீட்டிலே மேலே ஒரு பரண் அமைத்து அல்லாஹ்வுடைய தூதர் தங்கி இருக்காங்க. சஹாபாக்களும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ரசூலா மனைவியெல்லாம் தலாக் போட்டுட்டாங்களாமா, அப்படி ஒரு செய்தி ரூமர். ஆனால் ரசூலா அவர் 1 மாதம் ஒதுக்கி இருக்கிற சொல்லி ஒதுக்கிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அனுமதி கேட்டு அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க வராங்க. வந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் படித்திருந்த கட்டில் இருக்கிறது அல்லவா, பேரித்த நார்னா நெய்யப்பட்டிருக்கக்கூடிய வெய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த கயிறுகளால் ஆன கட்டில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் படித்த ரசூல் அவர்கள் உமரை பார்ப்பதற்கான உமர் வந்திருக்கிறாங்க, எழுந்து உட்காராங்க. அவருடைய மேனிலும் கூடும். நம்ம பாய் போட்டு படுக்கிறது இப்போ குறைஞ்சி போச்சு, மெத்தையில் படுக்கணும், அதுக்கு தகுந்த பெட்ஷீட் போடணும், தப்பு கிடையாது. நல்லா இருக்கலாமா, நல்ல ட்ரெஸ் பண்ண போடலாம், சொல்ல மாதிரி தான் போடணும், அப்படி இல்லை. ஆனால் அந்த நிலையை எப்படி வாழ்ந்தாங்க, சுயநலத்துக்கான பயன்படுத்தவில்லை. அப்படிப்பட்ட அற்புதமான தூதரை நோக்கித்தான் நல்லா சொல்லி காட்டுகிறான். இந்த தூதரிடத்தில் அழகின்மா, இந்த தூதரை பார்ப்பான். இப்படி ஒரு நபரை பார்க்க முடியுமா? இப்படி ஒரு ஆன்மீக தலைவரை பார்க்க முடியாது என்பதற்கு உதாரணத்தை நான் சொல்லி காட்டுறேன். உமர் ரலியல்லாஹு பார்த்தோன்னுமே அவங்களுக்கு எது பார்த்து கண்ணிலையும் தண்ணி ஊற்றுது. உமர் ஏன் ஊறுங்க? அப்புறம் உமர் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ரோம பாரசீக மன்னர்கள் பட்டு மெத்தையில் 5 மெத்தையில தூக்கிட்டு இருக்காங்க, ஆனால் உங்களுடைய உடம்புல சாதாரண கட்டிலுக்கு படுக்கிறீங்க, உடம்பெல்லாம் முதுகெல்லாம் கோடு போட்டிருக்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உமரை அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை, உலகத்துடைய இன்பங்கள், மறுமையில் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்கள் நமக்கும் கிடைப்பதுன்னு விரும்பும் இல்லையா? அவன் எப்படி வேணா வாழட்டும், மகிழ்ச்சியா வாழட்டும், பட்டு மத்தியில் படுறது எது பண்ணட்டும், ஆனால் அவர்களுக்கு இந்த உலகமும் நமக்கு மறுமை இருப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்பதாக உமர் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு எழுப்புகிறார்கள். சொன்னால் எந்த அளவுக்கு அவர்கள் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் ஒரு ஆன்மீக தலைவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அவர்களுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு மக்கள் எல்லாம் தயாராக இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த ஆளுமையாக இருந்த காரணத்தினால்
மிகச்சிறந்த ஆன்மீக தலைவராக இருந்தது காரணத்தினால் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு மிக அழகான பண்புடையவனாக அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது வல சௌஃப யுஅதீக ரப்புக தரலாம். இன்னைக்கு நபியை உங்களுக்கு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில சுகமான வாழ்க்கை இல்லாம போகலாம், நீங்க பெரிய மாளிகை இல்லாம இருக்கலாம், விதவிதமான உணவு உண்ணாதவர்களாக இருக்கலாம், விதவிதமான ஆடை அணியாதவர்களாக இருக்கலாம், உலகத்துடைய மகிழ்ச்சிகள் பெரும்பாலானவைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் மறுமையில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் திருப்திக் கொள்வீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் வாக்களிக்கிறான். அது ரசூலுல்லாஹ் திருப்திப்பட்டாங்க. ஆமா, இதை விட அல்லாஹ் பெட்டரா கொடுப்பான், இதை விட சிறந்த நிலையை அல்லாஹ் மறுமையில் கொடுப்பான்னு சொல்லக்கூடிய அந்த சகித்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இருந்ததை தான் நாம் முன்னுதாரணமாக பார்த்தோம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு மனிதரை உலகம் பார்க்கவில்லை, இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவர் உலகத்திலே தோன்ற போவது இல்லை என்கின்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆன்மீக வாழ்க்கை என்பது இருந்திருக்கு என்பதை கவனத்தில் கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனிதராக நாம் நினைக்காமல், ஏனோ தானோ என்று இருக்கக்கூடிய ஒரு தலைவராக நினைக்காமல், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் மாத்திரம்தான் அகிலத்திற்கு அனைவருக்குமான முன்மாதிரியாக உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நபி அவருடைய முன்மாதிரிகளை நம்முடைய வாழ்க்கையில் ஏழுமான மற்றும் பின்பற்றி வாழ்வதற்கு எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. இல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு ஆன்மீக தலைவர் உலகத்தில் வாழ்ந்தால் அவர் வாழும் பொழுது மிக தீவிரமான முறையில் அவரை கொண்டாடி அவருக்கான விஷயங்கள் எல்லாம் செய்து அவரை மக்கள் எல்லாம் கொண்டாடக்கூடிய நிகழ்வை எல்லாம் பார்க்கலாம். ஆனால் அதே நேரத்திலே ஒரு மனிதர் இறந்து விட்டால், அது ஆன்மீக தலைவராக மக்களால் போற்றப்பட்டவராக இருந்தால், அவரை மக்கள் எப்படியெல்லாம் கொண்டாடுவார் என்பதெல்லாம் பார்க்கலாம். தர்கா கட்டுவாங்க, வழிபாட்டு தலங்களை ஏற்படுத்துவாங்க. ஆனால் அது போன்ற நிலை தனக்கு வரக்கூடாது என்பது ரசூலுல்லாஹ் உறுதியாக இருந்தாங்க. வாழும் பொழுதே புகழ்றான், இறந்த மனும் புகழப்படக்கூடிய ஒரு விழா கொண்டாடி இடமாக தர்காக்கள் அமைந்திருக்கிறதா இல்லையா? வழிபாட்டு தலங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு மரணம் ஏற்படுகிறது, ஒரு மனிதர் மரணிச்சுட்டாருன்னா அது முடிஞ்சு போச்சு. மக்களே சிலங்க ஏத்துக்கல, உமரில் மனசை ஏத்துக்கல, ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்களா என்பதை அவருடைய உள்ளமே ஏற்றுக்கொள்ளல. நம்ம அபூபக்கர் அவர்கள் வெளியூரிலிருந்து ஊருக்கு வராங்க, வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா இருக்கிறது, அவர் முகத்தின் மேல் போர்த்தப்பட்டக்கூடிய அந்த போர்வையை அபூபக்கர் அவர்கள் நீக்குகிறாங்க. நீக்கிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் சொல்றாங்க, அபி அந்த உம்மி யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய தாயும் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லிவிட்டு, திப்த ஹய்யு மையிதா, நீங்கள் உலகில் வாழ்ந்த பொழுது நறுமணமாக இருந்தீர்கள், இப்பொழுது இறந்து விட்ட பொழுது நறுமணமாக இருக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அன்னைக்கு பார்க்குறோம் அவுலியாக்கள் உயிரோடு இருக்கிறாங்க, இனாயத்துல்லா பாபா இறந்த பிறகும் அருள் பாலிக்கிறார், அவருக்கு நாங்கள் கந்தூரி கொண்டாடுவோம், உருசு கொண்டாடுவோம், செய்தாங்களா இல்லையா? உலகம் முழுவதும் இது போன்ற கபர் சம்பந்தமான மூட நம்பிக்கையிலே முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய ஈடுபடுகிறார்களா இல்லையா? அபூபக்கர் ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்க, உமர் ஏத்துக்கல, உமர் அப்படியே குழப்பத்தை நிற்கிறார். உமர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் இறந்துட்டாங்க தான், இப்ப எந்திரிப்பாங்க, யார் யாரெல்லாம் தன்னை இறந்ததாக சொல்கிறாரோ அவங்க கையை கால ரசூலுல்லாஹ் விட்டுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியுறாங்க உமர் இல்லைனா அந்த கட்டத்தில். அப்ப இன்னொரு வார்த்தை அபூபக்கர் அவர் சொல்லி காட்டுகிறாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறது அப்படிப்பட்ட அல்லாஹ்வை சத்தியமாக நான் சொல்லி காட்டுகின்றேன், அல்லாஹ் உங்களுக்கு இரண்டு மௌத்தை ஏற்படுத்தல. உமர் சொல்லலாம் இப்ப எந்திரிச்சு வந்துருவாரு கிடையாது, நீங்க ஒரு மௌத்தை தான் உங்களுக்கு, நீங்கள் மீண்டும் எழுந்து மீண்டும் மரணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது கிடையாது, அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கவில்லை என்பதாக சொல்லிவிட்டு உமர் எல்லாம் வீராவசமா நிற்கிறார். உமர் இல்லாட்ட சொல்றாங்க, சத்தியம் செய்து கொண்டு இருப்பாரு, வெட்டுவேன்னு சொல்றீங்களே அமருங்க அப்படிங்கிறார். சொல்லிட்டு உமர் அபூபக்கர் பேச ஆரம்பிச்சுட்டார். பேசுகின்ற பொழுது அபூபக்கர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, அலாம் அறிந்து கொள்ளுங்க, மன்கான யாபுது முஹம்மதன், எவர்கள் முஹம்மதை வணங்கி கொண்டிருந்தாரோ பைன்ன முஹம்மதின் கதுமாத், முகமது இறந்துட்டார். முகமதுக்கு என்று ஒரு உயர்வான இடம் இருந்துச்சு, ஆன்மீக தலைவர், ஒரு உயர்வான அந்தஸ்து நினைச்சோம்ல, அவரை போன்று மிகச்சிறந்த ஆளுமை மிக்க ஒரு தலைவர் இல்லை நாம் நம்பிக்கொண்டிருந்தோம்ல,
உயிரை விட மேலான மனுஷம்ல அவரு இறந்துட்டார். இப்ப ரசூலுல்லாஹ் மூத்த டிக்ளேர் பண்றார், சொல்லி காட்டுகிறார், வமன்கான் யாபுதுல்லா, யார் அல்லாஹ்வை நம்பிக்கொண்டு வணங்கியவர்களாக இருந்தார்களோ வைனல்லாஹ் ஹய்யுல்லா யமூத், அல்லாஹ் மௌத்தா போல உயிரோடு தான் இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு உயிரோடு தான் இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு மரணம் என்பது கிடையாது என்று சொல்லிவிட்டு அதற்கு ஆதாரமாக குர்ஆனுடைய வசனத்தை சொல்றாங்க. திருக்குர்ஆனை சூரா ஜுமர் என்கிற அத்தியாயத்தின் 30ஆம் வசனத்தை அபூபக்கர் ஓதி காட்டுகின்றார்கள். இன்னக்க மையத்துன், நபியே நீங்கள் மரணிப்பீர்கள், வைன்னஹும் மையத்துன், அவர்களும் மரணிப்பார் என்று சொல்லக்கூடிய வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அப்ப ரசூல், நீங்க நபி தான், என்ன நேசத்திற்குரியவர் தான், என் அன்புக்குரியவர் தான், நீங்க அல்லாஹ்வுடைய என்னுடைய தூதர் தான், ஆனாலும் கூட உங்களுக்கு மரணம் இருக்கிறது என்ற செய்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை அபூபக்கர் ஞாபகம் காட்டுறாங்க. மற்றொரு வசனத்தை அபூபக்கர் சொல்லி காட்டுகின்றார்கள், வமா முஹம்மது இல்லா ரசூல், இந்த முகமது இருக்கிறாரே அவர் தூதர் என்று வேறில்லை, அவையும்மா தாவு கொத்திலின் கலப்புக்கும், அவர் இறந்து விட்டாரோ அல்லது போர்க்களத்தில் கொல்லப்பட்டாரோ வந்த வழியில போயிருங்களா என்ன அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறார். இந்த திருக்குர்ஆன் வசனத்தை உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஓதி காட்டியவுடன், அபூபக்கர் ஓதி காட்டியவுடன் மக்கள் எல்லாம் புரிஞ்சிருச்சு ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாம் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செய்தி சொல்ல வந்த செய்தி என்ன? நபி அவர் ஆன்மீகத்தை சொன்னார், ஆனால் தனக்கு பின்பாக எந்த ஆன்மீகம் சொன்னார்களோ, எந்த அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தௌஹீத ஏகத்துவத்தை சொன்னார்களோ, தன்னுடைய மரணத்திற்கு பின்பாக அது நிலை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிய மிகச்சிறந்த ஆளுமையாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் மார்க்கத்தை சொல்லிட்டு போயிட்டார். நீ பார்க்கலாம், பல வழிபாட்டு தலங்கள், பல கபர்கள், பல சமாதிகள் வழங்கப்படுகின்றன. அவர்கள் வாழ்ந்த காலத்திலே கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், லானல்லாஹு யஹூத வன்னசாரா, யூத கிறிஸ்தவர்களை அல்லாஹ் தன்னுடைய அருளில் இருந்து அப்புறப்படுத்துவானாக. இத்தகது குபூர் அம்பியாகி மசாஜித், தம்முடைய நபிமானுடைய கபர்களை வணங்குடமா ஆக்கி கொண்டார்கள். எச்சரித்தாங்களா இல்லையா? கடைசி மரண தருவாய் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்த மிக முக்கியமான விஷயம் இதுதான். வேறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், இறைவா என்னுடைய கபர் இருக்கிறது அல்லவா, நான் இறந்து போவேன், என்னுடைய அடக்க ஸ்தலத்தை யுஅபது வஸனா, ஈதன் யுஅபது வஸனா, மக்கள் கொண்டாடக்கூடிய இடமாக ஆக்கிவிடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்தார்கள் அல்லவா. எப்படிப்பட்ட ஆன்மீக ரசூலுல்லாஹ் உருவாக்கி பண்ணாங்க. அப்ப தனக்கான ஒரு மக்களால் மதிக்கப்படக்கூடிய நிகழ்வு இருந்தாலும் கூட இவரை போன ஒரு ஆன்மீக தலைவர் இல்லை என்கிற அளவுக்கு மிக சிறப்பான அடித்தளத்தை உண்டாக்கிய விளைவுதான் உலகத்திலே வழிகட்ட கொள்கைகள் பலது இருந்தாலும் கூட ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த தௌஹீதுடைய கொள்கையாகிறது கியாமத் நாள் வரை நிலைத்திருக்கும். அதற்கு அடிப்படையான விஷயம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வழிகாட்டிய மிகச்சிறந்த ஆன்மீக வழிகள் தான். அப்படிப்பட்ட வழிகளை நம்முடைய வாழ்க்கையை பின்பற்றி வெற்றி உருவமாக என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.